இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. பிட்காயின், எத்தீரியம் இது 2த்த பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல 2 முக்கியமான பிளேயர்ஸ், அதாவது பிளேயர்ஸ்னு ஒருத்தவங்கள நம்ம வேணா சொல்லலாம். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது யுஎஸ் கவர்மெண்ட். ஸோ யுஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது ஃப்ரெஷ்ஷான சில வேலட்ஸ்ல இவங்க சீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த பிட்ஃபினிக்ஸா அந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான சீஸ் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஓடிசியில் வந்து கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷான வேலட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் பிளாக் ராக் அவங்களுமே வந்துட்டு ஓடிசிக்கு தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பேனிக் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் மார்க்கெட் வந்துட்டு நேற்று வந்து சிபிஐ டேட்டாவை வச்சு மார்க்கெட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதை பற்றி நம்மளோட டெலிகிராமில் நம்ம நேற்று ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கிரிப்டோ ரிலேட்டடான நியூஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். லிக்விடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு மேலே நம்ம லாஸ்ட்டாக பேசினது தான். இங்கே மேலே லிக்விடிட்டிஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி முதல்ல வந்து அதை டார்கெட் பண்ணுவாங்க. அங்கே இருக்க லிக்விடிட்டிஸ் தான் வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க லிக்விடிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஸ்விப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழேயுமே இன்னும் நிறைய லிக்விடிட்டி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து நம்மளோட சார்ட்டுக்கு வரலாம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். நம்ம எத்தீரியம் லாஸ்ட்டாக வரும், அதுக்கு முன்னாடி பிடிசி பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன். இந்த ஒரு ஹை, ஸோ இந்த ஒரு ஹையை வந்துட்டு ஒன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போய் ஹோல்டு ஆயிடுச்சுனால் பிடிசிக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அது. ஓகேங்களா? இது வந்து நான் அன்றைக்கே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நேற்றோ பண்ணது கிடையாது. நீங்கள் அதை லாஸ்ட் வீடியோவில் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது நான் அன்றைக்கே மார்க் பண்ணது போன வாரத்தில். சரிங்களா? ஸோ இந்த ஹையை வந்துட்டு ஸ்வீப் பண்ணணும். ஒருவேளை இந்த ஹையை ஸ்வீப் பண்ணி மேலே ஹோல்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக 66,000 67,000 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மேலே, அதாவது ஒரு ஹையர் இன்ஃபார்மேஷன் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிடும். பட் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இறங்கி அகெயின் மேலே போயிட்டு இந்த நெக்கு இந்த அடிக்கு வந்துட்டு திரும்ப வந்து இறங்கி இப்படி ஏறி இருக்குது. ஒரு டபுள்யூ மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஏன்னா அந்த மாதிரி தான் உருவாகிருக்கு. அண்டு நம்ம வந்து மெயினாக பேசுனது அந்த ரேஞ்சுக்கு வரேன் நான். ஸோ நான் இந்த இடத்த சொல்லியிருந்திருப்பேன், இங்கேயே ஒரு டபிள்யூ மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை இந்த இடத்த பிடிசி உடைக்கிறாங்க, அதாவது இந்த இடத்த பிடிசி உடைச்சாங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும். அடுத்த கட்டமாக இந்த இடத்த வந்துட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகும்னு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த லைனுக்குள்ளேயே வந்துட்டு அகைன் கீழே இறங்குற மாதிரி இறங்கி அதை ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து, அதாவது இங்கே கூட இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் பண்ணியிருக்கான். ஸோ ஒரே டே மேலே வந்து அப் சைடில் புஷ் பண்ணிட்டான். இது வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போச்சு. அண்ட் அதே நேரத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, இப்படி மேலே போச்சுன்னா இந்த இடத்த வந்து தொடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த எல்லோ லைன் இருக்குது பாருங்கள், இது வந்து வீக்லியோட ஒரு ஹையாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஹையிலேருந்து பார்த்திங்கன்னா அகெயின் மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ ட்ராக் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ப்ரீவியஸாக இருந்த லோவுக்கு நேராக நிகராக வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கேருந்தே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு அங்கேருந்தே மேலே போயிட்டான். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர வேண்டியது. பட் ஆனால் அங்கேருந்தே மார்க்கெட் வந்துட்டு இந்த நியூஸஸ்லாம் வர போகுது ஓரளவுக்கு அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் வர ஆரம்பிச்சாலே மார்க்கெட் இப்படி தான் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகி மேலே வந்து சல்லுன்னு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த நியூஸ் வராமல் இருந்திருந்தால், இந்த டைம் இந்த நியூஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து கீழே தான் இறங்கியிருக்கும். ஆனால் இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து மாற்றிடுச்சு. கண்டிப்பாக இந்த நியூஸ்னால தான் மொத்த மார்க்கெட்டு மாறிச்சா, இந்த நியூஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால ஒரு 10-20% வச்சுக்கோங்க. மீதி ஒரு 90-80% இருக்குது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே மேனிபுலேஷன் தான். ஸோ இதை ஒரு சாக்காக வச்சு மார்க்கெட் நல்லா பெருசாக வந்து மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணி கீழே வந்து யாரெல்லாம் ஷார்ட் போட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து லிக்விடேஷன் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போன வாரத்தோடைய ஹைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வச்சுருந்தாங்க. நான் அதையும் பார்த்தேன். நான் வீக்லிக்கே போகிறேனே. ஸோ இது பாருங்கள், அதையுமே நான் வீக்லியுமே காமிச்சிருந்தேன் உங்ககிட்ட. வீக்லியோடைய ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹை இது தான். இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்கு மேலே தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது அது வீக்குக்கு மேலே வந்துட்டு ட்ராவல் பண்ணலை, வீக்குக்கு நேராக நிகராக வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. ஒருவேளை வீக்லியில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 65,000க்கு மேலே போயிட்டு 65லேருந்து 67,000 இருங்களேன். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி காமிச்சிருப்பேனே, மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எதில் விட்டுன்னு தெரில. ஒருவேளை வீக்லியில் சொல்கிறேன், இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போச்சுனால் ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ட்ராப் நமக்கு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா மேலே வந்து லாஸ்ட் மந்த்லி கேண்டில் நீங்கள் பார்த்தாலும் சரி,
அதை அதை வந்து எனக்கு கேட்டால் மந்த்லியோடைய ஃபுல் கேண்டில் வந்துட்டு ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் இந்த கேண்டில் பாதியாவது வந்து பார்த்திங்கன்னா அதை ரீட்ரேஸ் பண்ண பார்க்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மந்த்லி கேண்டில் தான் வந்து ரீட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மந்த்லி கேண்டிலோட பாதி ரீட்ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக் அவுட் மாதிரி மாறி மார்க்கெட் அகைன் கீழே தான் வந்து எடுத்துகிட்டு வரும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ வீக்லிலையுமே பார்க்கும்போது ஒரு 3 க்ரீன் கேண்டில்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ் மூவ் தான். ஓகேங்களா? இப்போ இது கம்பேர் பண்ணும்போது நம்ம மெயினாக அடுத்த நோட் பண்ண வேண்டிய ஏரியா 65,500. ஒருவேளை அந்த இடத்த உடச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 67,000க்கு போவாங்க. இங்கே ஒரு ட்ராப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை ட்ராப் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே வந்து 67லேருந்தே டேரெக்டாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஒருவேளை 67 வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா 70லேருந்து 73,000 ஸோ ஹை, அதாவது கரண்ட் மந்த் இல்லை, இது லாஸ்ட் மந்தோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணலாம். பட் எனக்கு என்னென்னா லாஸ்ட் மந்தோட ஹை அளவுக்கு போயிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 73ன்றது ஒரு 10 to 5% தான் வாய்ப்புகள் இருக்குது. பட் அதிகபட்ச வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நான் எதிர்பார்க்குறேன். ஒரு வேளை ஒரு ஹை போச்சுன்னா அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு போகுமான்றது நான் சொன்ன மாதிரி 5 to 10% தான் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் இதுவே இன்னும் லோவராக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான் டேயை பொறுத்த வரைக்கும் அதே தான், வீக்லியை பொறுத்த வரைக்கும் அதே தான். இந்த வாரம் முடியறதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு சம்பவம் இருக்கும். அப்படி மேலே ஒரு வேளை இதை உடச்சிட்டு மேலே போயிட்டாங்க, ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்கன்னா அதிகபட்சமாக இந்த ஒரு ட்ராப் தான். இதுக்குள்ளே வந்து எங்களால் மார்க்கெட் அப்படியே டைவர்ட்டாக கீழே இறங்கலாம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதாவது ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே இறப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. அதாவது ஒரு ஹை போயிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப ஒரு ஹை போயிட்டு திரும்ப இப்படி வந்துட்டு அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இவங்க நான் ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன். ஒரு ஹை போயிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் இப்படி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. இது இப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக சைடில் மூவ் ஆகிட்டு கூட திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறி இந்த மாதிரி வந்து நடக்கலாம். இது எதனால் இப்போ வந்து இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்னா மார்க்கெட்டோட நியூஸ் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கு. ஓகேங்களா? அதுதான் விஷயம். பட் கண்டிப்பாக இந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே எப்போனாலும் வரலாம். 49 தான் வரும், 48 தான் வரும்ன்றதுலாம் கிடையாது. இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டாலே பாட்டமுக்கான டைம் தான் இது. 56க்கு கீழே 58க்கு கீழே வர ஆரம்பிக்கும் போதே நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் போகும் இன்னும் 30 போகணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக 48 போனால் அப்புறம் 35 38 வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டிசி ஆரம்பிச்சிடணும். அதுதான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு. பிடிசி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்திரிமா பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பேசின அதே தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணாங்கன்னா அதோட ஒரு டபிள்யூ பாட்டம் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறி அகைன் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் நம்ம எதிர்பார்த்தோம். மார்க்கெட் இந்த லைனை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ உடச்சி மேலே தான் வந்திருக்கு. இப்போது சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. வந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே வந்து போகும். ஒரு வேளை 2122 மேலே போய் ஹோல்ட் ஆகி நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து எத்திரியம் புல்லாக தூக்கிட்டு போயிடும் மேலே. அதாவது கம்ப்ளீட்டாக மேலே வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? இதை தொடர்ந்து நிறைய அல்ட் காயின்ஸுக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்ஸ் வந்து கிடைக்கும். இதே எத்திரியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் தான். ஏன்னா அது ரொம்ப டீப்பராக போக வேண்டாம். பிடிசி தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் அதை மட்டும் தான் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.